வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன சமைக்கலான்னு இன்றைக்கி நைட்டே நம்ம யோசித்து நாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் காலையில் அது ஒரு பிளானில் நடக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் காலையில் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் எனக்கு மீன் தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரி, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கேரி பேக்கில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப புதுசாக நிறைய மீன் இருந்தது. நமக்கு என்னமோ 4-5 மீனோட பேர் மட்டும் தான் தெரியும். ஆனால் அங்கே வந்து நிறைய மீன் இருந்தது. நமக்கு பேரே தெரியாது. நிறைய மீன் புதுசாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படியே தெரியாத மீனோட பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக விசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டேங்காட்டி ரொம்ப அதிகமான கடையெல்லாம் இல்லை. சாட்டர்டே சண்டேனால தான் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து எல்லா கடையுமே இருக்கும், நிறைய மீன் இருக்கும். ஆனால் க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கடைசியில் எங்களுக்கு என்ன மீன் வேணுமோ மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த மீன் வந்து வாங்கிட்டோம். 1 கிலோ கிழங்கா மீன் தான் வாங்கியிருந்தோம். இந்த தடவை மீன் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லாமே 300-400 மேலே தான் இருந்தது. இது வந்து 200 சொன்னாங்க. சரின்ட்டு 1 கிலோ வாங்கிட்டோம். சரி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம். அப்படியே பாப்பா வந்துட்டு எனக்கு எறா வேணும்னு கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 கடை பார்த்துருந்தோம். 2 கடையிலையும் ரேட்டில் விசாரிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக 250 சொன்னாங்க. அதில் 1 கிலோ எறாவும் வாங்கிட்டோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். சரி நாம்ளே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே லேட் ஆகும். சரின்ட்டு நாம்ளே க்ளீன் பண்ணிக்கலான்னு வந்துட்டோம். அம்மா வந்துட்டு ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீனில் இருக்க தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க செவிலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கூடவே எறாவும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எறால முக்கியமாக வந்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த தலையை ரிமூவ் பண்ணிடணும். பின்னாடி இருக்க வாலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற ஓடெல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு நூல் மாதிரி ஒரு அழுக்கு வரும். அதை கண்டிப்பாக எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு இதை மட்டும் போட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றி மீனுக்கு வந்து மசாலா போட்டு தடவி எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஆல்ரெடி பருப்பு குழம்பு வந்து அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, பருப்பு குழம்புக்கு வந்து மீன் ஃப்ரை வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு கிழங்கா மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு எறாவை வந்து லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணிட்டோம். நைட்டுக்கு சப்பாத்திக்கு சைடிஷாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை கிரேவி ஆட்டம் பண்ணிட்டோம். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல மழை ஒன்று வந்துருச்சு. சரி மழைக்கு எதமாக அப்படியே சுட ஃபிஷ் ஃப்ரையும் பருப்பு குழம்பும் வச்சு சாப்பிட செம்ம காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் சந்திக்கிறேன். பாய்.